இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுளின் சிம்மாசனத்தை பற்றி 10 வியக்கத்தக்க விஷயங்கள், 10 அமேசிங் திங்ஸ் அபவுட் தி த்ரோன் ஆஃப் காட். தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. 10 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய சிங்காசனம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஏன்னா அதுல உட்காந்துட்டு இருக்கிறவரு நம்மளுடைய தேவன். அவரு மகிமையின் தேவனா இருக்கிறாரு. அவரை போல மகிமை யார்கிட்டயும் இல்லை. என்னோட மகிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு கூட சொல்றாரு. அப்படிப்பட்டவர் நம்மளுடைய தேவன். அவருடைய மகிமை செப்பரேட்டுங்க. யார் கூடயும் கம்பேரும் பண்ண முடியாது இல்லைங்களா? எசேக்கியேல் 1:28 எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காட்டுறாருங்க. அந்த தரிசனத்துல அவருடைய சிங்காசனத்தை பாக்குறாருங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காண்பிக்கப்படுகிறதோ அப்படியே காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகக்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகின்ற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய சிங்காசனத்தை அவர் பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மகிமையினால் நிறைந்திருந்துச்சுங்க. தேவனுடைய மகிமை அதை பார்த்த உடனே முகம்க்கு அப்புறம் கீழே விழுந்துடுறாருங்க எசேக்கியேல். அப்படிப்பட்டது இருந்துச்சுங்க. சடன்ல தேவனுடைய மகிமை பார்த்தா இப்படித்தான் நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம அசுத்தமானவங்க இல்லைங்களா? தேவன் பரிசுத்தமா இருக்கிறாரு. அவரு ஒரு ஹாஃப் ஃபேக்டர்ல கீழே விழுந்துடுறாருங்க சகோதர சகோதரி. அப்படி தேவன் அவருடைய சிங்காசனம் மகிமையினால் நிறைந்து இருந்துச்சுங்க. புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது யோவான் தேவனுடைய சிங்காசனத்தை தரிசனத்துல பாக்குறாரு. எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அவரு எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. வெளிப்படுத்தல் 4:2-3 ரெவலேஷன் சாப்டர் 4:2-3 உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். பாத்தீங்களா? வஜ்ரக்கல்லு பத்மராகம் அப்படின்றது அந்த நவரத்ன கற்கள் வருது இல்லைங்களா? ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், விலையுறந்த கற்கள்ங்க. அந்த மாதிரி இருந்தாருங்க. மகிமை அப்படி இருக்குது. பாக்குறதுக்கே ரொம்ப ஆசமா இருக்குதுங்க. அது அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. ரெயின்போ இருக்குது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோண்டிற்று. இதெல்லாம் தேவனுடைய சிங்காசனத்துல இருக்குதுனாக்கா எவ்வளவு மகிமையின் ஒரு சிங்காசனமா அது இருக்கணுங்க. யோவானும் எசேக்கியேலும் இதை பாக்குறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சவங்களா இருக்கிறாங்க. பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாருங்க. இவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதே போல ஏசையா கூட தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்தாருங்க. இதை பார்க்கும்போது அவர் என்ன ஆயிட்டாருனாக்கா, நான் ஒரு பாவி, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் இதை பார்த்துட்டேனே, நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்ட்டு நினைச்சிட்டாருங்க. ஏன்னா தேவன் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அந்த சிங்காசனம் அவ்வளவு மகிமையா இருந்துச்சுங்க. ஏசாயா 6:1-4 ஐசையா சாப்டர் 6:1-4 உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, உன்னதமான சிங்காசனம். உயர்ந்த இடத்துல அது இருக்குது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தேவாலயம் நிறைந்திருந்தது. செராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாத்தீங்களா? பூமி எல்லாமே அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது அப்படின்ட்டு செராபின்கள் ஏகமாய் தேவனை துதிக்கிறாருங்க. அந்த ஆலயம் ஃபுல்லா புகையால் நிறைந்திருந்தது. அவ்வளோ மகிமை இருந்துச்சுங்க. இதை பார்த்துதான் அவரு ரொம்ப ரொம்ப அமேசிங்கா ஃபீல் ஆகுறாருங்க. அவர் சொல்லிடுறாருங்க, நான் ஒரு பாவி, அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், இதை என்னால எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற அந்த லெவல்ல வந்துடுறாருங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம தேவன் ஒளிய ட்ரெஸ்ஸா போட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு சங்கீதம் 104:2 பார்க்கலாங்க. சாம் சாப்டர் 104:2 தேவனுடைய மகிமை எவ்வளவு பெருசு அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கின்றார். பாத்தீங்களா? ஒரு கர்டன் மாதிரி வானத்தை விரிக்கிறாருங்க அந்த தேவன். அது மட்டும் இல்லாம லைட்டும் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கிறாரு. அதனால்தான் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகின்றவர்.
யாருமே வந்து அப்ரோச் பண்ண முடியாதுங்க. இப்ப சூரியனோட ஒளி ரொம்ப இன்டென்ஸா நம்ம மேல படும்போது நம்மளால தாங்க முடியறது இல்லைங்க. இல்லைங்களா? அந்த ஹியூமிடிட்டி. சூரியனுக்கே அந்த மாரினாக்கா, சூரியனை படைத்தவர் தேவன் எந்த அளவுக்கு இருப்பார். அதனால தான் பூமி அவருடைய ரியலான மகிமைய தாங்க முடியாதுங்க. இன்டென்ஸா இருக்கிறாரு அவரு. மெக்னிஃபிசன்ட்டா இருக்குதுங்க அவருடைய ரேடியன்ஸ். அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன்ங்க சகோதர சகோதரி. 2வது எப்படிப்பட்ட சிங்காசனம்னாக்கா, அது பரிசுத்தமான ஒரு சிங்காசனம். தேவன் பரிசுத்தர். அவருடைய சிங்காசனம் பரிசுத்தமான ஒரு சிங்காசனம். சங்கீதம் 47ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சாம் சாப்டர் 47:8லங்க. தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். எதன் மேல வீற்றிருக்கிறார்னாக்கா, பரிசுத்த சிங்காசனத்தின். அது மட்டும் இல்லாம அந்த சிங்காசனம் எப்படிப்பட்டதுனாக்கா, நீதி உள்ள ஒரு சிங்காசனம். நீதியினால ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிங்காசனமா இருக்குது. ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான ஒரு சிங்காசனம். ஏன்னா அசுத்தமான ஒன்றுமே அவர் முன்னாடி போக முடியாது. சங்கீதம் 99ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சாம் சாப்டர் 99:5ல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்கள், அவருடைய பாதபீடத்தின் முன்பாக பணிந்து கொள்ளுங்கள், அவர் பரிசுத்தர். பாத்தீங்களா? அவரோட பாதபீடத்துக்கு முன்பாக நம்ம எல்லோரும் வந்து பணிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தம் உள்ளவங்க இந்த பூமியில யாருமே கிடையாது. இததான் வந்து வெளிப்படுத்தல்ல நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 15:4ங்க. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர் அப்படின்ட்டு இருக்குதுங்க. இல்லைங்களா? யாருமே இவருக்கு ஈக்குவல் கிடையாதுங்க. இவரை மாரி பரிசுத்தம் உள்ளவங்க யாரும் கிடையாது. அவர் யோசிக்கிறது எல்லாமே பரிசுத்தமான விஷயங்கள் தான். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளிரங்கம் ஆயின என்றார்கள். பாத்தீங்களா? நீதியான செயல்கள் தான் அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் வந்து அவரை அசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாதுங்க. பொய் சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து பாவம் செய்ய முடியாதுங்க. பெர்ஃபெக்ட்டா இருப்பார் எப்போதுமே தேவன். அதனாலதான் அவர் தேவனா இருக்கிறாருங்க. 3வது அது எப்படிப்பட்ட சிங்காசனம் அப்படின்னு பார்க்கும்போது, கிருபையின் சிங்காசனம், தி த்ரோன் ஆஃப் கிரேஸ். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இதை பத்தி பார்க்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 4:16ல அப்போஸ்தலனாகிய பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும் தைரியமாய் கிருபாசனம் அண்டையில் சேர கடவும். தைரியமா எங்க போனோம்? கிருபாசனம், அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ் கிட்ட நம்ம வந்து போனோம். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் இதை செய்தாருங்க. நம்ம பாவிகளா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்ம பாவனுக்காக இன்னைக்கு அவர் மரித்து பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாருங்க. நமக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிறாருங்க. அவரு மூலியமா இதை வந்து திறக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆக்சஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம போலாம். ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க பரிந்து பேசுவதற்காக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2ல நம்ம பார்க்கலாங்க. ரோமன் சாப்டர் 5:1-2ல இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகின்றோம். பாத்தீங்களா? அவர் மூலியமா நமக்கு அந்த கிருபை கிடைச்சிருக்குதுங்க. இன்னைக்கு தைரியமா அப்பா பிதாவே அப்படின்ட்டு கூப்பிடுறோம். எதனால? இயேசுவின் மூலியமாக தான். இயேசுன்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளால தைரியமா தேவனிடத்துல போய் நிக்க முடியாதுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்துவோட நீதி தான் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துதுங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அவரை வந்து ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறாருங்க. இடைவிடாம அவரை வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமாக அது வந்து இருக்குதுங்க. கேட்கறதுக்கே புல்லரிக்கிற மாதிரி ஆகுதுங்க. நம்ம ஒருத்தர் 2 பேர் உட்காந்து பாடினாலே சவுண்ட் எப்படி வருது? ஒரு 100 பேர் பாடினா சவுண்ட் எப்படி இருக்குதுங்க? அதே ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் பரலோகத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏகமா தேவனை துதிச்சு பாடும்போது சவுண்ட் எப்படி இருக்குங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் பரலோகத்துல நடந்து கொண்டே இருக்குது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10-11ல நம்ம வந்து பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 4:10-11. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கின்றீர்.
நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். பாத்தீங்களா? இப்படி சொல்லி அவரை துதிச்சுட்டே இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 5 11-14. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆயிரமாய் இருந்தது. அவர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெறுவதற்கு பாத்திரராய் இருக்கின்றார் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள சகல சிருஷ்டிகளையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் நான் கேட்டபோது அவைகள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. பாத்தீங்களா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யாரை துதிக்கிறாங்கனாக்கா 2 பேருங்க. தேவனை துதிக்கிறாங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சத்தம் தான் அங்க வந்து கேட்டுட்டே இருக்குதுங்க. ஆராதனை எப்போதுமே நடந்துட்டே இருக்குதுங்க. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 19-23 நம்ம பார்க்கும்போது சாம் சாப்டர் 103 19-22 கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கின்றார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கின்ற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பணிவிடைக்காரராய் இருக்கின்ற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகின்ற எவ்விடத்தில் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாத்தீங்களா? சர்வ சேனையே கர்த்தரை வந்து ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் கர்த்தரை வந்து ஸ்தோத்திரிங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து பரலோகத்துல அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஓய்வு இல்லாம இந்த ஆராதனை நடந்துட்டே இருக்குதுங்க. 5வது, தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு ரெயின்போ இருக்குதுங்க. வானவியில வந்து நம்ம பார்க்கலாம். இது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருக்குதுங்க. ரெவலேஷன் சாப்டர் 4:3 வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. பாத்தீங்களா? சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. எசேக்கியல் கூட இதே மாதிரி காட்டுறாருங்க காட்சிய. எசேக்கியல் 1ஆம் அதிகாரம் 28 எசேக்கியல் சாப்டர் 1:28 மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. பாத்தீங்களா? தேவனுடைய பிரகாசம் எப்படி இருந்துச்சு? சிங்காசனத்துல ஒரு வானவில்லை போல காணப்பட்டதுங்க. 6வது விஷயம் என்ன நம்ம பாக்குறோம்னாக்கா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அக்னி வருதுங்க. எப்படிப்பட்ட அக்னின்றத வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 4:5 அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகள் ஆகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்கள். அது மட்டும் இல்லாம 7 தீபங்கள் வந்து இருந்துச்சுங்க. சோ ஃபயர் வந்து வருதுங்க அவருடைய சிங்காசனத்திட்ட இருந்து. அதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு ஒரு விஷன் காட்டுறாருங்க தேவன். அந்த விஷன்ல தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து என்ன வருதுனாக்கா, ஃபயர் வருதுங்க, அக்னி வந்து வருது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9-10 டேனியல் சாப்டர் 7 9-10 நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகின்ற நெருப்பு ஆயிருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடின. பாத்தீங்களா? அக்னி நதி வந்து வருதுங்க அவருடைய சிங்காசனத்துல இருந்து. அக்னி வந்து இருக்குதுங்க. சிங்காசனம் வந்து அக்னி ஜுவாலை போல இருக்குது. சக்கரங்கள் இருக்குதுங்க சிங்காசனத்துல, அதுவும் வந்து அக்னியாவே இருக்குது. பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனம் தான் தேவனுடைய சிங்காசனம். அது மட்டும் இல்லாம தேவனுடைய பிரசனம் சீனாய் மலையின் மேல வந்துச்சுங்க.
வரும்போது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அக்னி மாரி தான் வந்துச்சு. அது கூட நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 19, 16 to 18லங்க. 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும், மின்னல்களும், மலையின் மேல் கார்மேகமும், மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகையாய் காணப்பட்டது. பாத்தீங்களா, அக்னியாய் வந்து இறங்கி இருக்கிறாருங்க. அங்க கூட பார்க்கும்போது தண்டர், அந்த மின்னல் எல்லாமே வருது. அது மட்டும் இல்லாம தேவன் அக்னியாய் வந்து இறங்கினார். அதனால்தான் அவங்க வந்து பயப்படுறாங்க கிட்ட போறதுக்கு. சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5ல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, தேவனுக்கு விரோதமாக செயல்படுறவங்கள தேவன் நிறைய இடத்துல அக்னியினால வந்து அழிக்கிறாருங்க. அக்னி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கின்ற அவருடைய சத்துருக்களை எரித்து போடுகிறது. இது நிறைய இடத்துல பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். சோடோம் குமாரால கூட இதுதான் நடந்துச்சு. அக்னியினால நிறைய பேரை வந்து அழிச்சாருங்க சகோதர சகோதரி. 7வது விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து என்ன புறப்பட்டு வருதுனாக்கா, ஒரு ஜீவ நதி வந்து புறப்பட்டு வருது. ஜீவ தண்ணீர் அதுல வந்து இருக்குதுங்க. இது வந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 22 verse 1லங்க. பின்பு அவர் எனக்கு பளிங்கை போல் சுத்தமான ஜீவ தண்ணீருள்ள நதியை காட்டினார். அது தேவனோடதையும் ஆட்டுக்குட்டியானவருடையும் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு, பாத்தீங்களா, எங்கத்துல இருந்து வருதுனாக்கா, தேவனுடைய சிங்காசனத்துல இருந்தும், ஆட்டுக்குட்டியானவர்னாக்கா இயேசு கிறிஸ்துவோடைய சிங்காசனத்துல இருந்தும் அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருதுங்க. இத பழைய ஏற்பாடுல இசைகள் கூட காமிச்சாருங்க. வேற விதமா காமிச்சாரு. ஆலயத்துல இருந்து இந்த ஜீவ தண்ணீர் வர மாதிரி அவருக்கு வந்து காமிச்சாருங்க. மட்டும் இல்லாம சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ல இருந்து 9 நம்ம பார்க்கும்போது, சாம் சாப்டர் 36, 8 to 9ல ஜீவ தண்ணீர் தேவனிடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் உம்முடைய வீட்டிலுள்ள மேன்மையினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய இன்பத்தினால் அவர்களுக்கு தண்ணீர் குடிக்க கொடுப்பீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறோம். பாத்தீங்களா, அவருடைய வெளிச்சத்தினால்தான் நம்ம வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஜீவ ஊற்று தேவனிடத்தில் இருக்குதுங்க, வேற எங்கேயுமே கிடையாது. 8வது தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அது நியாய தீர்ப்பு செய்ய போகின்ற ஒரு சிங்காசனம். உலகத்தை அங்கத்துல இருந்து தான் அவர் நியாய தீர்ப்பு செய்ய போகின்றார். இது வந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11, 12ல நம்ம வந்து பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 20, 11 and 12ல. பின்பு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போயிற்று. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தவர்களாகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது மரித்தவர்கள் தங்கள் கிரியைகளின்படி புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படி நியாயத்தீர்க்கப்பட்டார்கள். பாத்தீங்களா, தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. அப்போ அந்த புஸ்தகம் திறக்கப்படுது. அந்த புஸ்தகத்தின்படி அவங்க நியாயத்தீர்க்கப்படுறாங்க. நம்ம எல்லோருமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. ஏன்னா ஒரு நாள் நம்ம எல்லோரும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக போயிட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு நம்ம நீதியின் கனிகளை கொடுத்தா, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக அவர் முன்னாடி போயிட்டு நம்ம தலகுனிய தேவையில்லைங்க. அவர் வந்து நம்மளுக்கு கனமகிமையை தருவாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோங்க சகோதர சகோதரி. எப்படி அவர் நியாய தீர்ப்பார் அப்படின்றத சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 7, 8ல சொல்றாருங்க. சாம் சாப்டர் 9, 7 and 8ல கர்த்தரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்றார். நியாய தீர்ப்புக்கு தமது சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். அவரே பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பாய், ஜனங்களை செம்மையாய் நியாயம் தீர்ப்பார். பாத்தீங்களா, அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்னாக்கா, நீதியினாலும் செம்மையாக வந்து நியாயம் தீர்ப்பார். அடுத்து அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு அசைவில்லாத சிங்காசனங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். யாரும் வந்து அதை ஷேக் பண்ண முடியாது. எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தாங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி ஹிஸ்டரியில தான் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா தேவன் என்றென்றைக்கும் இருப்பார். இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருப்பார், என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக அவர் இருப்பாருங்க. அவருடைய சித்தம் என்னவோ அது பரலோகத்திலயும் வந்து அப்படியே நடக்கும், பூமியிலயும் நடக்கும். சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, சாம் சாப்டர் 93 verse 2லங்க, உமது சிங்காசனம்
பூர்வ காலம் முதல் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். பாத்தீங்களா? பூர்வ காலம் முதல் அவர் என்றென்றைக்குமே ராஜாவா இருக்கிறவர். அந்த சிங்காசனம் முடிவே கிடையாதுங்க. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, சாம் சாப்டர் 45:6ல, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாய் இருக்கிறது. நீதியின் செங்கோலுங்க. எப்போதுமே நீதியை செய்கின்றவர் அவர். அவரு சத்தியமுள்ள தேவன். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். அதனால அவருடைய சிங்காசனத்துக்கு முடியவே கிடையாதுங்க. யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க. நம்ம இந்த உலகத்துல நடக்கிற தவறுகளை பார்த்துட்டு தேவன் என்ன பண்றாருன்னு நினைக்கிறோம். ஆனா லாஸ்ட் எல்லாமே நல்லதா தான் முடியுங்க. ஆல்ரெடி முடிவை வந்து அவர் எழுதிட்டாருங்க. அப்படிப்பட்டவர் நம்மளுடைய தேவனுங்க. அவர் ஒண்ணு நினைச்சிட்டாருனாக்கா அதை யாருமே வந்து தடுக்க முடியாதுங்க சகோதர சகோதரி. அதனாலதான் அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக ராஜாவாக அவர் இருக்கிறாருங்க. 10வது விஷயம் நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, தேவனுடைய சிங்காசனத்தை பத்தி. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு வலது பாரிசத்துல வந்து வீற்றிருக்கிறார். அவரும் வந்து சிங்காசனத்துல இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ்ந்து மரித்தோமானால் நமக்கும் வந்து சிங்காசனத்தை கொடுப்பார் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம மறந்துடவே கூடாதுங்க சகோதர சகோதரி. நம்மளுடைய இலக்கு என்ன? இயேசு கிறிஸ்து கூட சிங்காசனத்துல அமர்வது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 22:3ல, சாபமான யாதொன்றும் இனி இராது. தேவனோடதையும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவிப்பார்கள். பாத்தீங்களா? ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? சேவிப்பாங்க. அங்க 2 பேருடைய சிங்காசனம் மெயினா இருக்குதுங்க. தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்துவோடைய சிங்காசனம் இன்னைக்கு இருக்குதுங்க சகோதர சகோதரி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ஈப்ரூஸ் சாப்டர் 12:2ல, விசுவாசத்தை தொடங்கி முடிகிறவருமாய் இருக்கின்ற இயேசுவை நாம் நோக்கி பார்க்க கடவோம். அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார். பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய இடத்துல வந்து இருக்கிறாருங்க. அதனால்தான் எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கப்பட வேண்டும். இது கூடிய சீக்கிரம் நடக்க போதுங்க சகோதர சகோதரி. இந்த ஒரு விஷயத்த தானியலுக்கு பழைய ஏற்பாடுலயே தரிசனமாக தேவன் காமிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. தானியல் 7ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வந்து பாக்குறோம். டானியல் சாப்டர் 7, 13 and 14. ராக்கால தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ மனுஷகுமாரனை ஒத்த ஒருவன் வானத்து மேகங்களுடனே வந்தான். பாத்தீங்களா? யாருனாக்கா இயேசு கிறிஸ்து மேகமுடனே வரார் இல்லைங்களா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பா வந்து அவர் இருக்கிறார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவரிடத்திற்கு வந்து எங்க வர்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் அவரை சேவிப்பதற்காக அவருக்கு ஆளுகை, மகிமை, ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஆளுகை நீங்கி போகாத நித்திய ஆளுகையும் அவருடைய ராஜ்யம் அழிக்கப்படாததுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இதை யாரு இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தது அப்படின்னாக்கா, தேவன் கொடுக்கிறாருங்க. என்னென்ன கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆளுகையை கொடுத்தாரு, மகிமையை கொடுத்தாரு, ராஜ ரீகத்தை கொடுத்தாரு. இது எல்லாமே வந்து நித்தியமா அவருக்கு வந்து இருக்கணும் இல்லைங்களா? இததான் வந்து நம்ம பார்க்கணும். சோ இன்னைக்கு பரலோகத்துல 2 சிங்காசனம் உண்டு. ஒண்ணு தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்துவோடைய சிங்காசனம். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.